Ephesians 2:4 and 5. தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய், எடுத்தீங்களா? தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்த நம்முடைய மிகுந்த அன்பினாலே, எடுத்துட்டீங்களா? தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்த தம்முடைய மிகுந்த அன்பினாலே அக்கிரமங்களில் மரித்தவர்களாயிருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டிருக்க. அப்போ நம்ம மரித்து போயிருந்தோம். ரட்சிக்கப்படுவதற்கு முன்னால நம்ம இந்த உலகத்துல வாழ்ந்துட்டு தான் இருந்தோம். We were living, but Bible says we were dead in sin. அவருடைய மகாபெரிய இரக்கங்களினாலே நம்மளை தூக்கி எடுத்தார். அவர் தூக்கி எடுக்காம இருந்திருந்தாங்கன்னா நம்ம இன்னும் அந்த மரண வழியில தான் சென்றுகிட்டு இருக்கோம். அவ்வளவு இரக்கமுள்ள அந்த தேவன், அதான் இங்க இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர். He is rich in mercy. He is rich in mercy. சும்மா ordinary mercy இல்லை. He is rich, the extreme mercy that we can expect from only Jesus Christ. அதனால தான் வேதம் நமக்கு என்ன ஒரு ரிச் ரூலரை பற்றி ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். உங்களுக்கு தெரியும், ஒரு அதிகாரி இருந்தால் அவனுக்கு கீழே வேலைக்காரர்கள் இருந்தாங்க. ஒருவன் $10,000 டினாரியஸ் வாங்கியிருந்தான் கடன். அவனுக்கு அதை திரும்ப கொடுக்காத நேரத்தில் அந்த அதிகாரி கூப்பிட்டான், நீ கொடுக்கலன்னா நான் உனக்கு தண்டனை கொடுக்க போறேன்னு சொல்லி. இவன் பாதத்தில் விழுந்துட்டான், ஐயா என்னை மன்னிச்சிருங்க, எனக்கு கொஞ்சம் டைம் தாங்க, நான் இந்த கடனை திரும்ப கொடுத்துருவேன். எவ்வளோ? 10,000 டினாரியஸ். 10,000 டினாரியஸ்னா 10 வருஷத்துக்கு வேண்டிய, அதாவது வாழ்க்கைக்கு வேண்டிய எல்லா வசதிகளையும் வாங்கக்கூடிய பணம். அப்போ இந்த அதிகாரி பார்த்தாரு, பாவம், சரி உன்னால் கொடுக்க முடியலையே, நான் உன்னை மன்னிச்சிருவேன்பா, நீ போ அப்படின்னு சொல்லிட்டு இவன் வெளியே போனோம்னா இவங்கிட்ட இருந்து 100 டினாரி வாங்கியிருந்த ஒரு மனுஷனை பார்த்தான். இப்போ இவன் என்ன செய்திருக்கணும்? இப்போ எங்கேருந்து வாழலாம்? இறக்கம் பெற்றுக்கிட்டு வெளியே வாழலாம். அப்போ எவ்வளோ இறக்கம் பெற்றிருக்கிறான்? 10,000 டினாரி. இவன் வெளியே வரும்போது இவங்கிட்ட இருந்து 100 டினாரி வாங்கின ஒருத்தனை பார்க்கலாம். இப்போ இவன் என்ன செய்திருக்கணும்? என்ன செய்திருக்கணும்? நல்லவனா இருந்தான்னா கண்டிச்சிருக்கணும். இவன் என்ன செய்தான்? அவங்ககிட்ட போய் எனக்கு 100 டினாரி கொடுன்னு கேட்டான். அவன் சொன்னான், என்கிட்ட இல்லை, கொஞ்சம் டைம் கொடு அப்படின்னு சொல்லி. இவன் சொன்னான், இல்லை. அவனை கழுத்தை பிடிச்சி அவனை அதிகாரிகள்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணான், ஜெயிலில் போட்டு. அப்போது ஒரிஜினல் எஜமான் இதை கேள்விப்பட்டவங்கன்னா இவன் விடலை, இவன் திரும்ப கொடுத்தார். நான் உனக்கு இறக்கம் காட்டினேன், உனக்கு இந்த சின்ன ஒரு காரியத்தில் இறக்கம் காட்டுறதுக்கு மனசு இல்லையா? ஏன்னா அவன் அவனுடைய சொந்தக்காரன் இல்லை, அல்லது இவர் விரும்புகிற ஆள் இல்லை, என்ன ஒருத்தன். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் காட்டுகிற அன்பு உங்களுக்குள்ள, நீங்கள் உங்களுக்கு வேண்டியவங்களுக்குள்ள காட்டிக்கிட்டு இருந்தீங்கன்னா God is not accepting that love. உங்களுக்கு மேபி he is peculiar man, உங்களுடைய இன்ட்ரெஸ்ட்டுக்கும் அவனுக்கு இன்ட்ரெஸ்ட்டுக்கும் சம்பந்தம் இல்லாமல் இருக்கலாம். மேபி he is your opponent. ஆனால் அவன் ஒரு துன்பத்தில் இருக்கும் பொழுது கிறிஸ்டியன் என்று சொல்லுகிறவன், கிறிஸ்துவின் அடிமை என்று சொல்லுகிறவன் இறங்க வேண்டும் என்று ஆண்டவர் நமக்கு கடைசியாக நம்ம சொல்றோம். யாக்கோபு 2:13. யாக்கோபு 2:13 என்ன சொல்லுகிறது என்றால், ஏனென்றால் இரக்கம் செய்யாதவனுக்கு எடுத்தீங்களா? 2:13 இரக்கம் செய்யாதவனுக்கு இரக்கமில்லாத நியாய தீர்ப்பு கிடைக்கும். நியாய தீர்ப்புக்கு முன்பாக இரக்கம் மேன்மை பாராட்டும். அப்போ நியாய தீர்ப்புக்கு நம்ம நிற்கணும்னா நமக்கு இரக்கம் காட்டின இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தத்தினால கழுவப்பட்டிருக்கிறதுனால நமக்கு கிருபை கிடைக்குது. அதை ஒரு நாள் மறந்துடக்கூடாது. ஏதோ சும்மா நேரம் போகிறதுக்காக அல்லது ஏதோ கடமையை
ஆண்டவருக்கு சமூகத்தில் வந்து இருக்கணுமே இல்லை. It has done a great thing in our life. நியாயத்தீர்ப்பு நாளில் நியாயத்தீர்ப்பில் ஆண்டவர் நம்ம கொண்டு போக மாட்டேன்னு சொல்லியிருக்கிறார். Because he has paid already. நமக்காக அவர் இறங்கி எல்லாத்தையும் செய்தார். அதனால் கொடுக்கப்பட்ட இந்த கொஞ்ச நாளில் அவருக்காக நம்ம என்ன செய்யணும்? அவர் நமக்கு இறக்கம் காட்டினாரு. அவர் சொல்லி போன இறக்கத்தை மற்றவர்களுக்கு காட்ட முடியாது. நான் சல்வேஷன் ஆர்மியை பற்றி எப்பவும் உங்கள்கிட்ட பேசியிருக்கிறேன். சல்வேஷன் ஆர்மி ஓனர் he gave a good story so that we understand the love of Christ. ஒரு ஷிப்பில் ரெஸ்கியூ பண்ண போகிறாங்க. ஒரு போட்டில் இருந்து ட்ரவுன் ஆகிட்டு இருக்கிறாங்க ஜனங்கள். இந்த ஷிப்பில் இருந்து இவங்க தூக்கி எடுத்து ஆட்களை உள்ளே விடுறாங்க. இந்த உள்ளே வந்தவங்க இங்கே வந்து ஒரே குடியும் டான்ஸ் போடுறாங்க. இன்னும் தண்ணிக்குள்ள ஆட்கள் கிடக்குறாங்க. இவங்களும் அங்கே தான் கிடந்தாங்க. இவங்கள தூக்கி உள்ளே எடுத்தாச்சு. இப்போ உள்ளே எடுத்த உடனே இவங்களுடைய வேலை என்ன இருக்கணும்? ஐயோ, நம்ம ட்ரவுன் ஆகிட்டு இருந்தோம், நம்மளை தூக்கி எடுத்துட்டாரு, இன்னும் கிடக்குறாங்களே, அப்போ மேலே தூக்குறவங்களோட நம்மளும் என்ன செய்யணும்? ஹெல்ப் பண்ணணும். இதை விட்டுக்கிட்டு நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன் நான் கொண்டாடிட்டு இருந்துட்டு இவங்கள பற்றி கவலைப்படாமல் இருந்தோம்னா இறக்கம் இல்லாத ஒரு எப்படி நம்ம அந்த தண்ணிக்குள்ள கடந்து சஃபர் பண்ணும் பொழுது துன்பப்பட்டதை எப்படி உணர்கிறோமோ அவ்வளோ அளவுக்கு மற்றவங்க அந்த சஃபரிங்ல இருப்பாங்கன்றதை உணர்ந்து நம்ம தூக்குறதுக்கு we need to be merciful. அதனால தான் ஆண்டவர் சொன்னார், blessed are the merciful that you will see mercy. இரக்கம் பாராட்டுகிறவர்கள் பாக்கியவான்கள், நீங்கள் இரக்கம் பெறுவீர்கள்.